கைஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரோட்டு கடை சைடில் காளான் பண்ண போகிறோம். என்னடா காளான் காட்டாமல் வேறு என்னமோ காட்டிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. ரோட்டு கடை காளானில் காளானே சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த கோஸு தான். பார்த்திங்கன்னா அதுக்காக நான் கோஸ் 20 ரூபா தான். 20 ரூபா கோஸு என்னால் முடிஞ்ச அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கஸ்தூரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. லைட்டாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு லைட்டாக சேர்த்துருக்கேன். வந்துட்டு 2 கப் சேர்த்துக்கலாம். ஃப்ளார் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அந்த ஸ்டெப்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. லைட்டாக நான் ஒரு பிஞ்ச் அளவு போட்டிருக்கேன். இது எல்லாமே தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எதுவுமே சேர்க்காமல் நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நசுக்கி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே அப்படியே பிணைஞ்சிக்கலாம். அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லாவே நான் பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பதம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். இது ஒரு வாரமாக வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்படி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. எடுத்து இப்படி சேர்த்துக்கோங்க. சின்ன உருண்டைகளாக எடுத்து இப்படி சேர்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கலாம். நல்லா வேக விடணும், இல்லாட்டி மாவு அப்படி இருக்கும். மாவட்டும் ஒன்று அப்படி பிடிச்சி திருப்பி போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுக்கலாம். திருமணாவே சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் வேறு எதாவது கூட சாப்பிட்டுக்கலாம். இதேமாதிரி எல்லாமே பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம காளானுக்கு கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வச்சுட்டு 2 டேபிள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம். துரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தூள் நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. பண்ணிக்கலாம். சேர்த்துக்கோங்க. லைட்டாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்துக்கலாம். எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த கிரேவியை திக்காக்கி கொடுக்குறதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். கோஸை 2-3 பிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா வச்சு விட்ருங்க. நம்மளை ரோட்டு சைடு காளான் ரெடி. இப்போ நான் பொடி பொடியாக தூவி விட்டு அவ்வளோதான். சுட எடுத்து சாப்பிட்டா வேற மாதிரி